இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தார்த்த உருவத்துல என் முன்னாடி தோன்றுனது யாரு? என் ஐயன் மஸ்தானே யாரு? சொல்லுங்க. அது வேடன். முழு கதையும் என்னன்னு நான் சொல்றேன். அந்த ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தை வேடனுக்கு தேவை. ஆனா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துட்டாலே உன் குடும்ப அழிவை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அம்மா, ஐயா, என்னாச்சு தாமரை? எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு வீட்ல ராணி எங்கேயுமே இல்ல. ஐயோ, எங்க போனா தெரியலையே. ஏன் இப்படி பண்ணாங்க? யாரையும் சொல்லாம போக மாட்டாங்களே. கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஏய், தோ வந்துட்டாங்களே. வாங்க. ராணி, வாமா ஜான்சி. தெரியலையே. எங்கம்மா போன? எங்க போன நீ? எங்க போன பத்து? பத்து, இந்த நேரத்துல 3 பேர் எங்கடா போயிட்டு வரீங்க? அது ஏன்பா, இந்த மாதிரி நேரத்துல ராணியை வெளியே கூட்டிட்டு போக கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பாட்டி, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா நாங்க போன இடத்துல என்னம்மா? ஐயோ, சரியான நேரத்துக்கு மாமாவும் ஜான்சி மேடமும் வரலன்னா என்னை யாரும் உயிரோடவே பாத்துருக்க முடியாது. எனக்கு என்ன நடந்துருவோன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஐயோ, ஏன் தான் இந்த பொண்ணுக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருதோ? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதேன்னு மூச்சு விட கூட முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சே. அதுவும் சித்தார்த்த இல்லாத நேரமா பார்த்து ராணிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கே. அண்ணே, நீயும் ஜான்சியும் தான் ராணியோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. சித்தார்த்த தம்பியை வேற இன்னும் காணுமே. அம்மா ராணி, நான் சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்கெல்லாம் இருக்கோம். ஆமாமா, உனக்கு நிறைய பிரச்சனை வருது. ஆனா நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல அது வந்த வழியே போயிடுது. உன் வயித்துல வளர்ற பாப்பாவுக்கும் உனக்கும் எதுவும் ஆகாதுமா. அக்கா நம்ம கூட தானே வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்மள மட்டும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த ராத்திரில அவங்க எங்க போறாங்கன்னு ஒண்ணுமே நம்ம கிட்ட சொல்லலையே. அதான் சித்தப்பா, எனக்கும் ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஐயோ, இங்க பார்த்தமண்ணா, எப்படியாவது அந்த கார்ல இருக்கிற பாடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். நீ ஒன்று பண்ணு, உடனே அம்மா கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் கேளு. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நானும் அம்மாவும் கார்ல இருக்கிற பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு எம்மன் நம்பர் சார் மாதிரி சும்மா இருங்க. யோ இரியா. ஹலோ அத்தை, எங்க இருக்கீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுங்கறத பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். பொறுமையா இருங்க. ஹலோ அத்தை, ஹலோ. என்னாச்சு? என்னாச்சு தமனா? அக்கா என்ன சொன்னாங்க? அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம். ஐயோ, பொம்மியோட ஒரு கொலையை மறைக்க இன்னும் எத்தனை கொலை தான் பண்ணி தொலைக்கணுமோ தெரியல. சித்தப்பா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். எல்லாரும் ஏன் வாயை அடைக்க தானே பாக்குறீங்க? என் டென்ஷன் எனக்கு தான் தெரியும். யோ மாமா, டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ஆறியா? டென்ஷன் ஆகாம இரா. உனக்கு என்னப்பா பிரச்சனை?
நீ காட்டுக்குள்ள அகோரியா முடிய விரிச்சு போட்டுட்டு சுத்தினவன். உனக்கு எதை பத்தியும் கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா நான் அந்த மாதிரி இல்லடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யோ வாய முடி சும்மா இரு. யோ தாடிகாரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதியா. எனக்கு என்னமோ உன் கூட பாப்பா மட்டும்தான் இருக்கும், நான் இருக்க மாட்டேனோன்னு தோணுதியா. உன்னை போய் அடிச்சு யோ இன்னொரு முறை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத ராணி. ஏற்கனவே பொம்மையை பறி கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க. திரும்பவும் அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட மாட்டேன். அந்த யமனே வந்து உன்னோட உயிரை பறிச்சுட்டு போக நினைச்சாலும் அவன் கூட சண்டை போட்டு அவனை வெறும் கையோட தான் அனுப்புவேன். எனக்கு பிடிச்ச யாருமே என் கூட இருந்ததே இல்ல ராணி. உன்னை இழக்க நான் தயாரா இல்ல. இங்க பாரு, உன்னை இழக்கவான அந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்ச. இத பாருங்க, இதுக்கப்புறம் அந்த பாடிய வெளியில கொண்டு போய் புதைக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா அது நமக்கு தான் ரொம்ப ரிஸ்க். அதனால அந்த 2 டெட் பாடியையும் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம குழி தோண்டி புதைச்சிருவோம். அக்கா, ஒருவேளை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. அந்த ஆளு வேற மேஜர்க்கா. ஸ்டேட் மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து நிக்கும். ஷோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. ஐயோ மாமா, அம்மா எது சொன்னாலும் பிளான் பண்ணி யோசிச்சு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை கேட்போம், சும்மா இரு. அப்போ ஓகே, வாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் குழியை தோண்டி புதைச்சிட்டு வந்துடலாம். யாரும் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன சித்தப்பா, சரியான பயந்தங்கோழியா இருக்கீங்க. உயிர் தமன்னா, உயிர். அதுக்காக தானே நீங்க எல்லாரும் பயந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னவோ என்ன மட்டும் பயந்தாங்குழின்னு சொல்றீங்க. சரி, சத்தம் போட்டு ஊரை கூட்டி நீங்களே உண்மையை சொல்லுவீங்க போல இருக்கே. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுருங்க. சீக்கிரம் வாங்க போலாம். சரி போங்க. வா. போ, நீ போ போடா. ஐயோ, அந்த சம்யுக்தாவின் ஆத்மாவை அழிக்க என்ன வழி என்று சொல்லுங்கள் ககுபரே. காத்துல கரையிற பொம்மி ஆத்மாவோட தேக உடலை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு அனிமா, மகிமா, லகிமா, கரிமா வித்தைகளை பயன்படுத்தி அந்த பொம்மியோட ஆத்மாவை இங்க கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்க அக்னி தவம் செய்யணும்.